குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். தூத்துக்குடி மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசல் பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்றும் மொபைல் போன் விற்பனை செய்யும் கடைகள், சர்வீஸ் சென்டர்கள் என 100க்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்துள்ளன. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இப்பகுதியில் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி அன்று இரவு பெரிய பள்ளிவாசல் தெற்கு புது தெருவில் அடுத்தடுத்து 4 செல்போன் கடைகளில் பூட்டுகள் உடைக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த செல்போன்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இச்சம்பவம் தொடர்பாக மத்தியப்பாக்கம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் தடயங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதில் ஒரு இளைஞர் மொபைல் கடை முன்பு படுத்து தூங்குவது போல நடித்து கடைகளின் பூட்டை உடைத்து மொபைல் போன்கள், உதிரி பாகங்கள் மற்றும் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்து சென்றுள்ளது தெரிய வந்தது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக மத்திய பாகம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக முக்கிய இடங்களான தென்பாகம் காவல் நிலையம் முன்பாக உள்ள சின்னத்துறை அண்ட் கோ சந்திப்பு, ஜின் ஃபேக்டரி ரோடு சந்திப்பு, கண்ணா சில்க் அருகே மற்றும் WGC ரோடு அழகர் ஜுவல்லரி சந்திப்பு ஆகிய 4 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள், 360 டிகிரி கண்காணிக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட 2 ரோந்து வாகனங்கள், பிற முக்கிய சாலைகள், சந்திப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் என மொத்தம் 686 கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு இரவு நேரங்களிலும் துல்லியமாக பார்க்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய ட்ரோன் கேமராக்கள் ஆகியவற்றை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தீபாவளிக்கு முதல் நாளான அக்டோபர் 19ஆம் தேதி துவக்கி வைத்தார். அதற்கு அடுத்த நாள் இரவே கொள்ளையன் நகரின் மையப்பகுதியில் உள்ள மொபைல் கடைகளில் நூதன முறையில் கைவரிசை காட்டி சென்றிருப்பது போலீஸ் வட்டாரத்தை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.